வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பை கொலை செய்ய மீண்டும் முயற்சி. AK-47 துப்பாக்கியுடன் வந்தவரை விரட்டிச் சென்று கைது செய்தது காவல்துறை. உத்தராகண்டில் நிலச்சரிவில் சிக்கிய 30 தமிழர்களும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கையால் பத்திரமாக மீட்பு. ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டவர்கள் ஓரிரு நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பின்னர் சென்னை திரும்புவார்கள் என தமிழ்நாடு அரசு தகவல். உத்தராகண்ட் நிலச்சரிவில் சிக்கியிருந்த தமிழர்களிடம் தொலைபேசியில் நலம் விசாரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தைரியமாக இருக்கும்படி அறிவுரை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஸ்டாலின் பேசுறேன். நல்லபடியா வந்துட்டோம் சார். எங்க இருக்கீங்க? ஹெல்ப் பண்ணா என்னால வந்துக்க முடியாது சார். தைரியமா இருங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. எல்லாம் நாங்கள் தொடர்பு இருக்காங்க. அங்க இருக்க கலெக்டர் உங்க நினைச்சிட்டோம் சார். நாங்க இருந்தோம். நம்ம உடனே நாங்க உங்க மினிஸ்டர் MRP சார் பேச சொல்லிட்டோம் சார். சரிம்மா சரிம்மா, நான் தைரியமா இருக்கேன். ரொம்ப நன்றி சார். ரைட்டுமா, வணக்கம் 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 வணக்கம். டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாட்களில் விலகுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். நிரபராதி என மக்கள் தீர்ப்பளிக்கும் வரை முதலமைச்சர் நாற்காலியில் அமர மாட்டேன் என உறுதி. 2 दिन के बाद, आज से 2 दिन के बाद मैं सीएम की कुर्सी से इस्तीफा देने जा रहा हूं और मैं तब तक सीएम की कुर्सी पे नहीं बैठूंगा जब तक जनता अपना फैसला ना सुना दे. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பும் விரைவில் தொடங்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இன்று தலைமைச் செயலகத்தில் சந்திக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். மது ஒழிப்பு மாநாடு அறிவிப்பால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் நடவடிக்கை. கூட்டணியில் இருப்பதும் அதிலிருந்து வெளியேறுவதும் சுதந்திரமான ஒரு முடிவு. திருவாரூரில் நடந்த கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நம் கட்சியின் நலனை கருத்தில் கொண்டு நாம் எடுக்கிற முடிவு சுதந்திரமான முடிவு. ஒரு அணியிலே இருக்கலாம் அல்லது வெளியேறலாம். இதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. சென்னையில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள். பட்டினப்பாக்கம், நீலாங்கரை உள்ளிட்ட 4 இடங்களில் சிலைகள் கரைப்பு. ஆறு புதிய வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. झारखंड समेत विभिन्न प्रदेशों को 6 नई वंदे भारत एक्सप्रेस ट्रेनों का उपहार। प्रधानमंत्री जी द्वारा आज जिन नई वंदे भारत एक्सप्रेस ट्रेनों का வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை 60ஆக உயர்வு. बैजनाथ धाम देवघर को, बाबा विश्वनाथ धाम वाराणसी से, टाटा नगर को पटना से, टाटा नगर को ओडिशा के ब्रह्मपुर से जोड़ने वाली ट्रेनें शामिल हैं। 4 कुरकुरा ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு நாளை மறுநாள் முதல் கட்ட தேர்தல். இன்று மாலையுடன் பரப்புரை ஓய்கிறது. மணிப்பூரில் தொடரும் வன்முறை. SV வாகனம் மீது தாக்குதல். 5 மாவட்டங்களில் விதிக்கப்பட்ட மொபைல் இணைய சேவைக்கான தடை 20ஆம் தேதி வரை நீட்டிப்பு. பீகாரில் ஆட்சிக்கு வந்தால் 1 மணி நேரத்திற்குள் மதுவிலக்கை ரத்து செய்வேன். புதிய கட்சி தொடங்கும் அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அறிவிப்பு.
மத்திய ஐரோப்பிய நாடுகளில் நீடிக்கும் வெள்ளம், கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள செக் குடியரசு. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்காக சென்னை வந்தது வங்கதேச அணி. சேப்பாக்கம் மைதானத்தில் 19ஆம் தேதி போட்டி தொடங்குகிறது. மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் கல்வி கட்டணங்களுக்கு UPI மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை செலுத்தலாம். இன்று அமலுக்கு வருகிறது புதிய விதி. தமிழ்நாட்டில் இன்று வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்பு. அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தால் அசௌகரியம் ஏற்படும் என வானிலை மையம் எச்சரிக்கை. டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து ஓரிரு நாட்களில் விலக உள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருக்கிறார். மக்களின் தீர்ப்பை அறியும் வரை முதலமைச்சர் நாற்காலியில் அமர மாட்டேன் என்றும் சூளுரைத்திருக்கிறார். ஆனால் இது அரவிந்த் கெஜ்ரிவாலின் அரசியல் சூழ்ச்சி என்று பாஜக விமர்சித்துள்ளது. மதுபான கொள்கை வழக்கில் முறைகேடு நடந்ததாக கடந்த மார்ச் 21ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது. அந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பே அதே வழக்கில் CBI கைது நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த வழக்கிலும் கடந்த 13ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. சிறையிலிருந்து வெளியே வந்த அவர் டெல்லியில் கட்சி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது தான் நிரபராதி என்றால் மக்கள் வாக்களித்து தேர்வு செய்த பின்பே முதலமைச்சர் நாற்காலியில் மீண்டும் அமர்வேன் என சூளுரைத்தார். मैं सारे मुख्यमंत्रियों से आज हाथ जोड़ के विनती करना चाहता हूं, इनका ये नया फॉर्मूला भी आम आदमी पार्टी ने फेल कर दिया, जो इन्होंने नया फॉर्मूला बनाया. ஆம் ஆத்மி மற்றும் தம்மை நிலைகுலைய செய்ய வேண்டும் என சிறைக்கு அனுப்பிய பாஜகவின் எண்ணம் ஈடேறவில்லை என்ற கெஜ்ரிவால் தாம் குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்பதை மக்களிடம் கேட்க விரும்புவதாக தெரிவித்தார். 2 दिन के बाद, आज से 2 दिन के बाद मैं CM की कुर्सी से इस्तीफा देने जा रहा हूं. और मैं तब तक CM की कुर्सी पे नहीं बैठूंगा जब तक जनता अपना फैसला ना सुना दे. ஜனநாயகத்தை காக்க ராஜினாமா முடிவை எடுத்துள்ளதாகவும் கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்க முதலமைச்சர்கள் மீதும் வழக்கு பதிந்து புதிய விளையாட்டை மத்திய பாஜக அரசு ஆடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சரின் இந்த அறிவிப்பு டெல்லி அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ராஜினாமா அறிவிப்பு ஒரு நாடகம் என்று பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷாசியா இல்மி விமர்சித்துள்ளார். राजनीतिक पैतरेबाजी के उस्ताद हैं अरविंद केजरीवाल. वो जानते हैं कि वो इस्तीफा उनको 5 महीने